டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணையில காய்கறி பயிர்களான தக்காளி, மிளகாய், கத்திரி, மலர் பயிர்களான செண்டுமல்லி, சாமந்தி நாற்றுகள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பப்பாளி நாற்றுகளும் அவைலபிளா இருக்கு. டாக்டர் விவசாயம் பயோடெக் நர்சரி மூலியமா பாத்தீங்கன்னா திசு வாழை G9 கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நாற்றுகள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. குறுகிய காலத்துல அதிக அளவு லாபம் ஈட்டக்கூடிய செண்டுமல்லி விவசாயத்தை பத்தினா நிறைய விஷயங்களை தான் பார்க்க போறோம். நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன விஷயங்களை கவனிச்சா நம்மளால அதிக அளவு லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சக்கரவர்த்தி. தோட்டம் எங்க அமைஞ்சிருக்கு? தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் ஈட்டியம்பட்டி தரப்பு எம்தாதம்பட்டி கிராமத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேங்க சார். சார் செண்டுமல்லி போட்டிருக்கீங்க. செண்டுமல்லி எப்படிங்க நாத்தா வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஆமா, நாத்தா தான் வாங்கிட்டு வரோம் மேடம். நாத்தா தான் வாங்கிட்டு வரோம். நடவு செய்யறதுக்கு முன்னாடி மண் எப்படி உழவு ஓட்டுறீங்க? அதை பத்தி முதல்ல 9 கலப்பில ஓட்டுவோம், அதுக்கப்புறம் 5 கலப்பில ஓட்டுவோம். அப்புறம் இந்த இயற்கை உரம் இருக்கு இல்லையா, எருவு, அதெல்லாம் இறைச்சி அதுக்கப்புறமா பயிர் நட ஆரம்பிப்போம். இந்த நாத்து விலை கொடுத்து வாங்கிட்டு வரோம். ₹1.60 இது ஒரு நாத்து. அந்த வாங்கிட்டு வந்து தான் நடவு செய்யறோம். காலை நேரத்துல நடவு செய்யறீங்களா இல்ல மாலை நேரத்துல தான் நடவு செய்யறோம். நடவு செய்யும் போது அடுத்த நாள் செடி பாக்குறதுக்கு நைட்டு ஃபுல்லா கூலிங் ஆகுது இல்லைங்களா, அதனால காலையில பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும். வெயில் மராதனு வெயில் அடிக்கும் போதும் நல்லா தெளிவா இருக்கும் செடி. அதனால மாலை நேரத்துல சாயந்தரம் 4 மணிக்கு மேலதான் நடணும். சரிங்க சார். எவ்வளவு பரப்புக்கு போட்டிருக்கேன்? இப்ப நட்டுருக்கிறது ஒரு 45 சென்ட் நட்டுருக்கிறேன். அப்ப எத்தனை செடி நடவு செஞ்சு? இதுல 4300 செடி நட்டுருக்கேன். சரிங்க சார். ஒரு செடி ₹1.60. 4300 செடி நட்டுருக்கிறேன். சரிங்க சார். சார் இப்போ எவ்வளவு இடைவெளிக்கு நீங்க நடவு செஞ்சிருக்கீங்க? 3 அடி கேப் ஓஸ், ட்ரிப் ஓஸ் 3 அடி. அதுல இந்த பக்கம் 2 அடிக்கு ஒரு ஓட்டையில 2 நாத்து நட்டுருக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி நடவு செஞ்சுக்கும் போது பூக்கு நல்லா பெருசா வரும், சைஸும் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸா வரும், மகசூலும் கொஞ்சம் கூட வரும். ஓகே சார். பூக்கெல்லாம் நல்லா பார்க்க பந்து மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது வளர்ச்சி உரங்கள்? ஆமா, ஃபர்ஸ்ட்ல 2020 ஆல் 90 உரம் கொடுப்பேன், 2020 கொடுப்பேன். 10 நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சிருவேன், 10 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுத்துருவேன். எக்காரணத்துக்கு கொண்டு, ஏன்னா முடக்கு இல்லாம அப்பதான், அதனாலதான் இவ்வளவு இடுப்பு அளவுக்கு செடி இருக்கு. கண்டிப்பா. இப்ப நடவு செஞ்சதுக்கு அப்புறம் நீர்ல எப்படி தண்ணி டெய்லியும் விடலாம். செண்டுமல்லியை பொறுத்த அளவுக்கு மாலை நேரத்துல சாயந்தரத்துல டெய்லியும் தண்ணி விடுற அளவுக்கு குளிர்ச்சியா செடி நல்லா இருக்கும். இது எந்த ஜவுருக்கு எதுவும் எடுக்காது. மாலை நேரத்துல எந்த அளவுக்கு தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பூவும் நல்லா சைஸ் வரும். சரி. இப்ப நடவு செஞ்சதுக்கு அப்புறம் களை எப்படி? களை ஒரு 10 நாள் விட்டு களை வருது. அதை கொத்தி முடிச்சுட்டு DAP போடுவோம், காம்ப்ளெக்ஸ் போடுவோம். நமக்கு தேவைன்ற உள்ள மண்ணுக்கு உண்டான உரத்தை கொடுத்துட்டு, இது 40 சென்ட்னா ஒரு மூட்டை கொடுப்பேன். DAP இருந்தா ஒரு மூட்டை தருவேன், காம்ப்ளெக்ஸ் இருந்தா ஒரு மூட்டை தருவேன். அதனால அதுக்கப்புறம் இயற்கை ஆல் 90 லிக்விட்ல கொடுக்குற உரத்தை 4 கிலோ 5 கிலோ கொடுப்பேன். 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த உரத்தையும் கொடுத்துருவேன். அப்பதான் அந்த செடியை பூஸ்டா எழும். அதனால இப்ப செண்டுமல்லி நல்லா பந்தமா இருக்கு. இது என்ன ரகங்க? பென்ஸ்டால் சுப்ரீம்னு ஒரு ரகம் இருக்கு. இன்னும் ஒரு மாசம் விட்டு நடலாம். அது அந்த சுப்ரீம் நடும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்டாவே வரும். இந்த தண்டெல்லாம் இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸா வரும். இப்போதைக்கு இருக்கிற மகசூலுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு இதை நட்டா ஃபுல் மகசூல் வரும். இது ஒரு டைம் அறுத்தா 500 கிலோ வரும். ஒரு நாளினுடைய அறுப்பு 3 நாளைக்கு ஒரு வாட்டி 300 கிலோ 400 கிலோ இருக்கலாம். இப்ப இந்த கிளைமேட்டுக்கு இதுதான் வரும். நல்லா மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி விலை மார்க்கெட்ல விலை எப்படி விற்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான். இப்ப விலை மார்க்கெட்ல பரவாயில்ல, ₹70 ₹80 போகுது ஒரு கிலோ. ஒரு தடவை அறுத்தா 500 கிலோ வந்தா 30,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கிடைக்கும். 25,000 30,000. நல்ல லாபமான தொழில் தான். ஒரு சில டைம்ல விலை இல்லாம கூட போயிடலாம். அதனால எப்பயுமே சீசன் பொறுத்த மாதிரி ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மாசம் வித்துட்டா போதும். நல்ல காசு விவசாயிங்களுக்கு. ஆமா. கரெக்டா நடுவுல இருந்து 45 நாள்ல பூ வந்துரும். 45 நாள்ல சாம்பிளுக்கு ஒரு 15 கிலோ 20 கிலோ வரும். இப்ப 42வது நாள்ல 15 கிலோ பூ வருதுட்டேன். இப்ப இருக்கிறத அறுத்தா ஒரு 70 கிலோ வரும். இப்ப இது அறுத்தாச்சு. இது 60வது நாள் 60 63வது நாள் ஆக போகுது. எத்தனை நாள் வரைக்கும் அறுக்கலாங்க? மீண்டும் இருக்கிற 45 நாளைக்கு அறுக்கலாம். 45 நாள்ல மகசூல் தரும். 45 நாள்ல அறுவடை ஆயிடும். நாம இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரிச்சா ஒரு 10 நாள் 20 நாள் சேர்ந்து வரும்.
மாசம் அதிகபட்சமா 3.5 மாசத்துல நீங்க எவ்வளவுதான் பராமரிச்சாலும் முடிஞ்சிடும். ஏன்னா குறுகிய கால பண்ணையும் நல்ல லாபகரமான தொழில், நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்குது. வரவேற்பு இருக்குது. எப்பயுமே ஒரு சீசன் டைம் வரைக்கும் இது. இப்போ இந்த 5 மாசத்துக்கு இதுதான் வரவேற்பு. இப்ப இந்த பூ தான் வரும். செண்டுமல்லியை தவிர சாமந்தி இப்ப வராது. சரி சார், இந்த பூச்சி தாக்கம் வேற ஏதாவது? ஆமா இருக்கு. அது இருக்குதுன்னா அதான் மருந்து அடிக்கிறோம்ல. இப்ப புழு வரும் இந்த மொக்குக்குள்ளேயே, சென்டரா இது மொக்குக்குள்ளேயே இந்த புழு வச்சிரும். அந்த புழுவுக்கு அதை 8 நாளைக்கு ஒரு தடவை அந்த புழுவுக்கு முடக்கு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும். அதை மருந்து அடிச்சுட்டே இருந்தோம்னா இப்ப இருக்கிற மாதிரியே செடி எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதுலயே பாம்பு கோடு வரும். இந்த செடியில அப்படியே வெள்ளையா ஒரு கோடா பாம்பு கோடு வரும் இலைகள். ஆமா, இந்த இலையில ஒரு பாம்பு கோடு வரும். நான் வராம ஆரம்பத்துல இருந்து காப்பாத்தி இருக்கிறதுனால பசியன்னு தெரியுது. ஆரம்பத்துல இருந்து அந்த மருந்தை கண்டினியூ பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மருந்து இந்த மாதிரி மொக்குல ஒரு சில டைம்ல மொக்கு சின்னதா ஆகும், புழு அடிச்சு இதாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மருந்து அடிச்சு அதை நல்லபடியா கொண்டு வரணும். நல்லபடியா நல்லா காசு சம்பாதிக்கலாம். 45 நாள்ல இருந்து டெய்லி 2000 3000 சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் நீங்க எப்படி ஆள் வச்சு அறுத்துக்கிறீங்களாங்க சார், நீங்களே? இல்லைங்க மேடம், இது வந்து 2 பேர் இருந்தா அறுத்துக்கலாம். அதாவது செண்டுமல்லி வந்து இப்படி புடும்போதே பொடுக்குன்னு கையில வந்துடும். 2 பேர் இருந்தா ஒரு நாளைக்கு அதிகபட்சமா ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். 100 கிலோ 150 கிலோ இருக்கலாம். நான் ஆள் வச்சு அறுக்கிறதுல நமக்கு ரெகுலரா தோட்டத்துக்கு ஆள் வராங்க. அதனால அவங்க அறுத்து கொடுத்துருவாங்க. ரோஸ் செடி இருக்கு, ரோஸ் அறுத்துட்டு போயிடுவாங்க. இதே அறுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இது 2 பேர் இருந்தா போதுமானது. இந்த செண்டுமல்லி 100 கிலோ இருக்கலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல அவ்வளவு அறுக்கலாம். ஈஸியான வேலை. ஆமா, ஈஸியான வேலை. அறுக்கும்போது எந்த டைம்லைங்க சார்? காலையில அறுத்துடணும். நம்ம வெளியில எங்கேயாவது எடுத்துட்டு போறதா இருந்தா மாலை நேரத்துல 5 மணிக்கு மேல இருக்கலாம். மாலை நேரத்துல 5 மணிக்கு அறுத்து வச்சுட்டு காலையில விடிய காலம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடலாம். நீங்க 5 நாளைக்கு அறுத்து வச்சிருந்தாலும் 4 நாளைக்கு ஒண்ணும் ஆகாது, நிழல்ல கொட்டி வச்சுட்டா. ஆமா, ஆமா. இப்ப எப்படி செடியில இருக்கோ அதே மாதிரி இருக்கும். பூ வாடாது, எந்த வெயில் காலமா இருக்கட்டும். ஆனா மாலை நேரத்துல காலை நேரத்துல அறுத்து வைக்கணும். அறுத்து ஆமா, அது வதங்கின மாதிரி ஆயிடும், பளிச்சுன்னு தெரியாது. நீங்க இப்ப அறுத்து வச்சிட்டீங்கன்னா காலையில இருந்து பனி தண்ணியில அறுத்து வச்சிட்டோம்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு இருந்தாலும் ஆமா பனி தண்ணியிலேயே அறுத்துடணும். அதே மாதிரி மழை வந்தா அப்ப அறுக்க கூடாது, விட்டுறணும். அந்த பூ மழையில பூ அறுக்க கூடாது. பூ அறுத்தா அந்த பூ வதகாது. ஆமா, மழை தண்ணி எல்லாம் போயிட்டு மழை இருந்தா டெய்லி மழை இருந்தா அறுக்கவே முடியாது. 2 நாளைக்கு விட்டுட்டு தான் இருக்கணும். வெயில் அடிச்சாதான் இருக்கணும். ஒன்னாகாது. மார்க்கெட்டுக்கு வந்து தருமபுரி இங்க இருக்குங்க மேடம், பக்கமா. தருமபுரி இருக்கு, அரூர் இருக்கு, பக்கமா போட்டுறோம். அப்படி இல்லைன்னா வெளியில காஞ்சிபுரம், ஊத்தங்கரை எல்லா இடத்துக்கும் அனுப்புறோம். இப்ப காஞ்சிபுரம்லாம் அனுப்புறீங்க. அப்படி இருக்கும்போது டிராவல்ல இந்த வெயில் டைம்ல பூ இல்ல, நாங்க சாயந்தரம் இல்ல காலையில அறுத்துறோம்ல, அதை அறுத்து வீட்டுல கொட்டி வச்சிருவோம். சாயந்தரம் 5 மணிக்கு பஸ்ல ஏத்தி விட்டுருவோம். 5 மணிக்கு 6 மணிக்கு நைட்ல வருது. காஞ்சிபுரம் காலையில 6 மணிக்கெல்லாம் அங்க மார்க்கெட்டுக்கு போயிடும். 5:30 to 6 மணிக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிடும். டிராவல்ல இது பண்ணாலும் இந்த பூ எதுவுமே ஆகாது. 5 நாளைக்கு இருந்தாலும் ஒன்னாகாது. காலையிலயும் சாயந்தரத்திலயும் அறுத்துட்டா பூ இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சார், செண்டுமல்லியில உங்களுக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு. நீங்க நிறைய பேர் ஆமா மேடம், 15 வருஷமா செய்யறேன் இந்த தொழில். அதிகபட்சமா 15 வருஷமா இந்த தொழில வந்து பூ நடுறதுதான் என்னுடைய தொழில். இந்த வயல் ஒரு தடவை நட்டா அடுத்த வயல் இன்னொரு தடவை நடுவேன். மாத்தி செண்டுமல்லி, சாமந்தி இந்த மாதிரி மாத்தி பூ தான் அதிகமா செய்வேன். சரி, இப்போ இந்த செண்டுமல்லிக்கு வந்து மண் ஏதாவது எல்லா மண்ணிலையும் வருங்களா, இல்ல இந்த மண்ணில? எல்லா மண்ணிலையும் வரும். எல்லா மண்ணிலையும் எந்த பிரச்சனையும் இல்ல. நோய் நொடி இல்லாம நம்ம பாத்துக்கினா எல்லா மண்ணிலையும் வரும். சரி சார், இப்போ இது வந்து பணப்பயிரா இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து செண்டுமல்லி புதுசா போடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது கவனிக்கலாம் ஒண்ணும் தேவையில்லை. எப்பயும் ஆல்ரெடி நல்லா அதாவது இந்த செடியை நட்டு பராமரிச்சுட்டு வந்தாவே, எப்படி ஒரு செடி இதை கொண்டு போய் மேல மண்ணு மேலேயே போட்டா கூட வேர் பிடிச்சிக்கும். நீங்க ஒன்னும் பயந்துக்கிற அளவுக்கு இந்த செடி அவ்வளவு இது இல்ல. ரொம்ப ஈஸியான வேலை தான். செடியே ஒரு நாத்து தெரியாம மண்ணுல விழுந்துருச்சுன்னா அதுவே வேர் பிடிச்சிக்கும். வேர் பிடிச்சி அந்த சைடு அப்படியே மேல கோணையா நிக்கும். நம்ம இந்த ஒரு செடி கூட வேஸ்ட் ஆகாது. எல்லாம் அருமையா ஒரு செடி கூட பாருங்க, 4300 செடி போயிருக்கேன், எங்கேயுமே போக்கு போயிருக்காது. செடி அப்படியே இருக்கும். நாம மண்ணை பதப்படுத்தி இப்ப நடனா ஒரு மாசம் 2 மாசம் நல்லா உழவு ஓட்டி வச்சிருந்து
அதுக்கப்புறம் நட்டோம்னா நல்ல லாபகரமான தொழில் தான். நடவுல இருந்தே ஆமா, பராமரிக்கணும். 10 நாளைக்கு ஒரு தடவை களை எடுக்கணும். சரி. எல்லாமே பாத்துக்கணும். களை இல்லாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். களை இருந்தா நல்ல ஆமா நல்ல மகசூல் கிடைக்கும். 45 நாள்ல நீங்க அதாவது வேற பண்ணை பண்ணி 6 மாசம் 7 மாசம் காத்துட்டு கிடக்கிறத விட 45 நாள்ல இருந்தே நீங்க காசை பார்க்கலாம். குறுகிய காலத்திலேயே லாபகரமான தொழிலை பார்க்கலாம். அதிகபட்சமா அதான் சொல்றேன், 45-50 நாள்ல இருந்தே டெய்லி நீங்க பழத்தை பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த தொழில் நான் விடாம பண்ணிட்டு இருக்கிறேன். வேற கரும்பெல்லாம் முன்னெல்லாம் கரும்பு தான் நடுவேன். கரும்புல எந்த ஒரு லாபகரமாவே கிடையாது. அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் 12 மாசம் காத்துட்டு இருக்கணும். இது அப்படி இல்ல, 45 நாள்ல இருந்தே பூ வந்துடும். அதனாலதான் இந்த பண்ணைத்தை விடாம பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பூ அறுத்து முடிச்சிட்டீங்க, எல்லாமே பூ அறுத்துட்டீங்கன்னா செடி என்னங்க சார்? செடியை அப்படியே லொட்டாட்டா விட்டு ஓட்டிடுவேன். அப்படியே பவர் டில்லர் லொட்டாட்டா விட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு ஒரு மாசம் நல்லா 2 சால் ஓட்டினா எல்லாம் தூளா பவுடர் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் மீண்டும் ஏதாவது நடனா நல்லா உழவு ஓட்டினா ஒன்றும் ஆகாது. மண்ணுக்கு எந்த ஒரு அப்படி போட முடியாது. மாற்று பயிரா தான் வைக்கணும். அதுலயே செண்டு மல்லி நட்டா வீக்கா தான் வரும். அந்த வயல்ல வைக்க கூடாது. மாற்று அதுக்கப்புறம் நடலாம். போன வருஷம் இந்த நாள் இதில் நட்டுருந்தேன். அதுக்கு பின்னாடி காலிஃபிளவர் நட்டுருந்தேன். இப்ப மீண்டும் செண்டுமல்லி நட்டுருக்கிறேன். சரி, இவ்வளவு நேரம் செண்டுமல்லி விவசாயத்தை பத்தி எங்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. கண்டிப்பா விவசாயிகளுக்கும் பிரயோஜனமா இருக்கும். மென்மேலும் உங்களுடைய விவசாயி இந்த முறைகள்லாம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டாக்டர் விவசாயி யூடியூப் சேனல் மூலம் நம்ம அந்த வாழ்த்து. இவ்வளவு நேரம் செண்டுமல்லி விவசாயத்தை பத்தின நிறைய விஷயங்களை பார்த்தோம். செண்டுமல்லியில என்னென்ன விஷயங்கள் கவனிச்சா லாபத்தை ஈட்ட முடியும், எப்படி விவசாயி லாபத்தை ஈட்டுறதுக்கு என்னென்ன முறைகளை கடைபிடிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.